எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி பார்க்க போகிறோங்க. வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ப்ராசஸ் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே 3 கிராம்பு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்ல காரமான பச்சை மிளகாய்ங்க. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதையும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தர்பூசணி விதையும் போட்டு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குங்க. அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 5 முந்திரியும் அரை மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த எல்லா பொருட்களையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய பேஸ்டாட்ட அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நமக்கு இந்த பேஸ்ட்டு தாங்க பேஸு. ஏன்னா நம்ம மற்ற எந்த பொருட்களுமே இப்போ காய்கறிகளோடு சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மிளகாய் காரம் தான் நம்மளுடைய குருமாவுக்கு காரத்தை கொடுக்க போகுது. அதனால் நல்ல காரமான மிளகாயை பார்த்து எடுத்துக்குங்க. இல்லாட்டி மிளகாயோட அளவை நீங்கள் இன்னும் கூட்டி போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையுமே மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இங்கே நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்மளுடைய பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா இந்த பேஸ்ட்டு வாசனையாகவும் இருக்குங்க. வாங்க இப்போ குருமாவை தாளித்து விட்டுறலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்தில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸு தக்காளியை நறுக்கி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நான் இங்கே தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பீன்ஸுங்க, அதே போல் 1/4 கப் அளவுக்கு கேரட், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம போட்டிருக்க காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நல்ல கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் இந்த காயோடு சேர்த்து வதக்கிக்கிறோங்க. நம்ம தயிரை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை வெஜிடபிள்ஸோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். தயிர் போட்டு வதக்கினதுக்கப்புறமாங்க நம்ம ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இந்த காய்கறி கலவையோடு சேர்த்துக்குங்க. மசாலாவை காய்கறியோடு சேர்த்துங்க. ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இது மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இந்த காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறோங்க. தண்ணி அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியானதாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நமக்கு வாட்டரியாக வேணும்னா 3/4 கப் அளவு தண்ணிங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு குருமா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆயிருங்க. 3 விசில் அரை மணி நேரம் போல் குக்கரை விட்டாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் வாங்க. குக்கரை நம்ம திறக்கும் பொழுதே நல்லா நம்ம போட்ட மசாலா பொருட்களுடைய வாசனை கமகமன்னு மணக்குதுங்க. சூப்பராக நமக்கு வெஜிடபிள் குருமாங்கிறது இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குருமாவில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா கமகமன்னு நமக்கு சிம்பிளான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த வெஜிடபிள் குருமா ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் குருமா ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.